பாமகவிலிருந்து பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சமய மணிவண்ணன். விரிவான தகவல் என்ன? வணக்கம். பாமக கௌரவ தலைவரும் பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி அவர்களை பாமகவிலிருந்து நீக்கப்படுவதாக ஜி.கே. மணி அவர்கள் பாமகவிலிருந்து நீக்கப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சார்பாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையேயான அதிகார மோதல் என்பது ஒரு வருடங்களை கடந்து தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த அதிகார மோதல் தொடங்கியதிலிருந்தே பாமக கௌரவ தலைவரான ஜி.கே. மணி அவர்கள் தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர் சார்பாக அனைத்து விவகாரங்களையும் கையாண்டு வந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். ஜி.கே. மணி அவர்கள் கட்சி விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களையும் தொடர்ந்து கூறி வருகிறார் என்கிற காரணத்தினால் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளையும் பாமக தொண்டர்கள் சார்பாக அன்புமணி ராமதாஸ் தரப்பிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 18ஆம் தேதி பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களுக்கு இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்கிற விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பாக அவர் அறிவிப்பானது அறிக்கை மூலமாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் அவருக்கு நேற்று வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அன்புமணி தரப்பு ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்திருந்த அந்த கால அவகாசம் இன்றோடு முடிவடைய நிலையில் இதுவரைக்கும் ஜி.கே. மணி தரப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதான விமர்சனங்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதான அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் குறித்து எந்தவித விளக்கமும் ஜி.கே. மணி தரப்பிலிருந்து இதுவரைக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் எந்தவித விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவானது விவாதித்து பாமக கௌரவ தலைவரும் பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாமக தொண்டர்களும் பாமக நிர்வாகிகளும் ஜி.கே. மணி அவர்களிடம் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம், எந்தவித இணைப்பும் அவரிடம் வேண்டாம் என்கிற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாமக நிறுவனரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் போக்கானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரக்கூடிய ஜி.கே. மணி அவர்களை கட்சியிலிருந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீக்கம் செய்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலும் சரி பாமக தரப்பிலும் சரி அவர் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ சமயமணிவண்ணன், நீக்கத்துக்கான நோட்டீஸ் அப்படிங்கிறது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அது கொடுத்து அந்த நோட்டீஸை ஜி.கே. மணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? அதை அதுக்கு பதிலளிக்காததால் இந்த நடவடிக்கையா இல்லை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக தொடர்ந்து நம்ம இந்த பாமக இரு தரப்புக்கு இடையிலான மோதல் என்பது ஒரு வருடத்துக்கு மேலாக நீடித்து வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஒரு வருட காலத்திலையுமே பாமக நிறுவனர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான இந்த மோதல் போக்குல பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு சைட்ல தான் ஜி.கே. மணி அவர்கள் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறார். குறிப்பாக கடந்த இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே நிறுவனர் ராமதாஸ் என்ன கூறுகிறாரோ, நிறுவனர் ராமதாஸ் சார்பாக டெல்லியில் உயர்நீதிமன்றத்துக்கு செல்வதாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்தை சந்தித்து தேர்தல் ஆணையத்தை அணுகி பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு தான் கட்சி சொந்தம், கட்சி உரிமை உள்ளது, கட்சி சின்னம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் உரிமையாக உள்ளது என்கிற கோரிக்கைகளை வைப்பதாக இருக்கட்டும், கடிதங்கள் அளிப்பதாக இருக்கட்டும், அனைத்து செயல்பாடுகளும் ஜி.கே. மணி அவர்கள் தான் மேற்கொண்டு வந்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் என்னென்ன செயல்பாடுகள் அலுவல் ரீதியாக இருக்கட்டும், கட்சி ரீதியாக இருக்கட்டும், என்னென்ன செயல்பாடுகள் மேற்கொள்ள வேண்டுமோ அனைத்து செயல்பாடுகளுமே பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சார்பாக மேற்கொள்ள வேண்டிய அனைத்து செயல்பாடுகளுமே ஜி.கே. மணி அவர்கள் தான் மேற்கொண்டு வந்தார். இதனை தொடர்ந்து ஜி.கே. மணி அவர்கள் மீது அவரது மகனுக்கு ஜி.கே. தமிழ்குமரனுக்கு பதவி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது அன்புமணி ராமதாஸ் தரப்பு அதிக அளவிலான ஒரு விமர்சனங்கள் மேற்கொண்டு வந்தாங்க. ஜி.கே. மணி அவர்கள் தொடர்ந்து கட்சிக்கு எதிராகவும் குறிப்பாக பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பது ஒரு சில செய்தியாளர் சந்திப்புல அவருக்கு எதிரான விமர்சனங்களையுமே ஜி.கே. மணி அவர்கள் முன்வைத்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக தான் இந்த கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில், அதாவது ஒன்றிய அளவிலான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொள்ளும் போது அந்த அன்புமணி ராமதாஸ்
அன்புமணி ராமதாஸ் முன்னிலையிலே ஜி.கே. மணி அவர்கள் வந்து நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையானது அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து வலியுறுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தான் ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து அவருக்கு வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க கூறி கடிதம் அனுப்பியிருந்த நிலையில அந்த கடிதத்திற்கு எந்த விதமான விளக்கமும் பதிலும் ஜி.கே. மணி அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படாததை தொடர்ந்து தற்போது கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அவர் கூட எந்த தொடர்பும் பாமகவினர் வந்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது அன்புமணி ராமதாஸோட அறிவுறுத்தலாகவும் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.